இப்போ நெக்ஸ்ட் இந்த மெயினா அந்த ஹோட்டல் புக்கிங்ஸ் ஆன்லைன்ல பண்றது பெஸ்ட்டா? இல்ல ஒரு ஏஜென்ட் மூலியமா புக் பண்றது பெஸ்ட்டா? தாய்லாண்ட பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா ஹோட்டல்ஸுமே உனக்கு 5 சீசனா பிரிஞ்சிரும். ம். ஓகே. ஒரு சீசன் வந்து பார்த்தோன்னா, டிசம்பர் 15லிருந்து ஜான்வரி 15 ஒரு சீசனு. ஓகே. ஜான்வரி 15லிருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு சீசனு. ஏப்ரல் 10லிருந்து அகைன் உனக்கு வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் ஒரு சீசனு. அக்டோபர் 1லிருந்து அகைன் டிசம்பர் 15 15 வரைக்கும். வரைக்கும் ஒரு சீசன். இந்த 5 சீசனா வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிரும். 5 டிஃபரண்ட் பிரைஸ் ஸ்லாப்ஸ். ஓகே. ஓகே. இதுதான் கான்ட்ராக்ட் ரேட்ஸ். ஒரு ஹோட்டல்ல வந்து பார்த்தோன்னா, ஒரு 150 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த 150 ரூம் அதாவது நான் ஒரு சுப்பீரியர் கேட்டகரில மட்டும் சொல்றேன். 150 ரூம் இருக்குன்னா, 150 ரூம்ல ஒரு 50 ரூம வந்து ஏஜென்ட் கோட்டான்னு பிரிச்சுருவான். 100 ரூம வந்து பார்த்தோன்னா, ஆன்லைன் கோட்டான்னு பிரிச்சுருவான். இந்த ஓகே. ஏஜென்ட் கோட்டாக்கு டிஃபரண்ட் மேனேஜரு, ஆன்லைன் கோட்டாக்கு டிஃபரண்ட் டிஃபரண்ட் மேனேஜர். மேனேஜர். ஆன்லைன் கோட்டா எல்லாமே வந்து பார்த்தோன்னா, மேக் மை ட்ரிப், Booking.com, Agoda, Expedia இது எல்லாமே ஆன்லைன் கோட்டா. ஏஜென்ட் கோட்டானா நம்மள மாரி ஆளுங்க. மெயில் அனுப்பிச்சு ரிசர்வ் பண்ணி ஹோட்டல் வருது. கரெக்ட்டா? இப்ப பிரைஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன். ஆன்லைன் கோட்டால சில நேரத்துல வந்து பிரைஸ் வந்து பயங்கர கம்மியா இருக்கும். ஏஜென்ட் கோட்டால வந்து பார்த்தோன்னா, ஹி கேனாட் ஃப்ளக்சுவேட் த பிரைஸ். இந்த 5 சீசன் படி உனக்கு நான் கான்ட்ராக்ட் குடுத்துட்டேன்னா, இந்த 5 சீசன்ல ரூம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா இதுதான் பிரைஸ். ஆனா ஆன்லைன் கோட்டா அப்படி கிடையாது. கரெக்ட்டா? 60 நாள் 90 நாள் முன்னாடி புக் பண்றேன்னா, அவன் ரூம் ரேட்ட ஃபில் பண்றதுக்காக கம்மியா காட்டுவான். நீ வந்து ஒரு 4 நாள் முன்னாடி புக் பண்றேன்னா, அதே ரூம் வந்து பார்த்தோன்னா அவைலபிள் இருந்தாலும், ஆன்லைன்ல வந்து பார்த்தோன்னா ட்ரிபிள் த பிரைஸ் வந்து பார்த்தோன்னா வைப்பான். ஏன்னா அப்ப விட்ட காச அவன் ஆன்லைன்ல புடிக்கணும். கரெக்ட்டா? ஆனா ஏஜென்ட் கோட்டாக்கு வந்து பார்த்தோன்னா, அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, அது என்னவா இருந்தாலும் சரிதான். நாளைக்கு புக் பண்ணாலும் அதே தான். 10, 15 நாள் புக் பண்ணாலும் அதே தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா, ஹோட்டல்ஸ் வந்து தாய்லாண்ட்ல ஆப்பரேட் ஆகுறது. ஓகே. ஓகே. பிரைஸ் வந்து பார்த்தோன்னா, ஆப்வியஸ்லி ஏஜென்ட் கோட்டால வந்து பார்த்தோன்னா, தேர் இஸ் அட்வான்டேஜ். ஏஜென்ட் கோட்டா மூலமா ஏஜென்ட் மூலமா ஒரு ஹோட்டல் போட்டனா, அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கான்ட்ராக்ட் படி அவன் ஹானர் பண்ணி தான் ஆகணும். கான்ட்ராக்ட் படி என்ன ஹானர் பண்ணணும் அப்படின்னா, 3 டேஸ் பிஃபோர் கேன்சலேஷன் எனக்கு ஃபுல் ரீஃபண்ட்னு அந்த ஹோட்டல்ல அந்த கான்ட்ராக்ட்ல நம்ம சைன் பண்ணியிருந்தோம்னா 3 டேஸ் பிஃபோர் கேன்சல் பண்ணா ஃபுல் ரீஃபண்ட் குடுக்கணும். 7 டேஸ் பிஃபோர் கேன்சலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ சார்ஜ் அப்படின்னா நோ சார்ஜ். நீ வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்கெடியூல் பண்ற. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்ட. ஆனா நீ டிராவல் பண்ணல. அடுத்த மாசம் டேட் சேஞ்ச் பண்ற அப்படின்னா ஏஜென்ட் கோட்டானா டேட் சேஞ்ச் வந்து ஃப்ரீ. ஆனா ஆன்லைன்ல அப்படி கிடையாது. நீ ஆன்லைன்ல வந்து அகோடா வைக்கிற ரூல்ஸ் தான். அகோடாக்கும் ஹோட்டலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கான்ட்ராக்ட்ட அகோடா வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா உனக்கு டிஸ்ப்ளே பண்ண மாட்டான். கரெக்ட்டா? அப்ப அகோடா என்ன சொல்லுவான்னா, அவன் வைக்கிறது தான் ரூல்ஸ். உனக்கு வந்து பிரைஸ் சீப்பா குடுக்குறான்ல, அப்ப என்ன சொல்லுவான் நான் ரீஃபண்டபிள்ன்றுவான். நீ கேன்சல் பண்ணாலும் அந்த அமௌண்ட் ஃபுல்லா போயிடும். அவன் என்ன பண்ணுவான் ஹோட்டல்காரங்கிட்ட குடுத்துட்டு இது கேன்சல் ஆயிடுச்சு. நீ என்ன சார்ஜ் பண்ணாதன்னு சொன்னா ஹோட்டல்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓகே ரைட் சார்ஜ் பண்ண மாட்டான். சோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். உனக்கு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கிட்ட தான் ஜாஸ்தி. புரியுது. ஆனா நீ நாளைக்கு அரைவ் ஆக போற. நான் ஷூரா நாளைக்கு அரைவ் ஆயிடுவேங்க. அப்படின்னா இன்னைக்கு நீ ஆன்லைன்ல போடுறன்னு வச்சுக்கோயேன் புக்கிங். உனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். கஸ்டமர்ஸ்க்கு அது அட்வான்டேஜ். ஓகே. ஆனா நீ வந்து ஒரு 3 வீக்ஸ் ஆர் 6 வீக்ஸ் பிஃபோரே பிளான் பண்ற அப்படின்னா ஏஜென்ட் வழியா ஹோட்டல் புக்கிங் போட்டா மட்டும் தான் உனக்கு அட்வான்டேஜ். ஓகே. தாய்லாண்ட்ல இந்த Airbnb புக் பண்றது பெஸ்ட்டா? இப்ப எது உங்களுக்கு சேஃப்? ஹோட்டலா இல்ல Airbnbயா? இப்ப எப்படி போறோன்றத பொறுத்து இருக்கு. இப்ப ஒரு ஃபேமிலியா போறோம் அப்படின்னா, Airbnb வந்து பார்த்தோன்னா, மேபி அவங்களுக்கு சீப்பரா இருக்கும். ஓகே. இதுல 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. Airbnb புக் பண்றதுல. காஸ்ட் வைஸ் சீப்பர். அது அட்வான்டேஜ். 2 டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, பிரேக்ஃபாஸ்ட் வராது. Airbnbல. நீயா தான் வந்து பார்த்தோன்னா, Airbnbல குக் பண்ணிக்கணும். ஓகே. செகண்ட் உனக்கு Airbnb எல்லாமே பிரைம் லொகேஷன்ஸ்ல இருக்காது. Airbnb என்ன ஒரு வீடு, ஒரு ஃபிளாட் இத நான் வந்து பார்த்தீங்கன்னா ரென்ட் குடுக்குறேன் Airbnb. கரெக்ட்டா? இல்ல நான் ஒரு வில்லா இருக்கு ரென்ட் குடுக்குறேன். ஆப்வியஸா வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா பட்டாயா மாரி இருக்கிற ஏரியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல வந்து அப்பாசாமி அதுக்கப்புறம் பாஷ்யம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லயே கட்டுறாங்க அபார்ட்மெண்ட்ஸ். அந்த மாரி இத வந்து பார்த்தீங்கன்னா Airbnbக்கு விடுறாங்க. ஆனா என்னன்னா அங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வராது. இது 1. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி. உனக்கு வந்து ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா 24/7 வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே இருப்பாங்க. Airbnbல அது இருக்காது. சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்போ பேச்சுலர்ஸா போறாங்கன்னு வச்சுக்கோயேன். சப்போஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயினர் ஃப்ரீ யாரையாவது வந்து ரூமுக்கு நைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வராங்க அப்படின்னா, Airbnb வந்து பயங்கர ரிஸ்க். உன்னை ஏதாச்சும் குத்திட்டு போனா கூட வந்து பார்த்தோன்னா, கத்துனா கூட யாரும் ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க. ஓகே. ஹோட்டல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் சேஃப் அண்ட் செக்யூர். ஓகே. நீ ஒரு 2, 3 வாட்டி நான் போயிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா அத்துப்படி. எதுவுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னா, நீ வந்து Airbnb மாரி சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீ ஒரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ற அப்படின்ற பட்சத்தில, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கிடையாது அப்படின்ன பட்சத்தில நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட். அப்ப வந்து மோஸ்ட்டா ஹோட்டல் எடுத்துக்கிறது சேஃப். ஆமா. சேஃப்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர செக்யூர்டு. 24/7 வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இறங்குனோனே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்க போகுது. கரெக்ட். இப்ப இந்த ஹோட்டல்ஸ்லாம் இந்த ரொம்ப சீப்பா இருக்கிற பிரைஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன்.
அந்த மாதிரி சீப்பா ஹோட்டல் புக் பண்றதுல என்ன ப்ராப்ளம் வரும்? முதல்ல இந்த 9999 அதாவது 9999க்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஆமா. விற்கிறாங்களா அவங்களெல்லாம் வெளுத்து விடணும். ஏன்னா அந்த 9999க்கு ஓயோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஆ. ஓகே. பிரச்சனை என்ன தெரியுமா? நீ அதாவது 3 ஸ்டார்னு சொல்லி விக்கிறாங்க. அது 3 ஸ்டார் கூட கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டார். ம். ஓகே. 2 விஷயம். நீ நல்ல பீக் சம்மர்ல போறன்னு வச்சுக்கோயேன், ஏசி ஒர்க் ஆகாது. இது 1. ஓகே. செகண்ட் ஒரு வெந்நீர் வேணும் அப்படின்னு வச்சுக்கோயேன், டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீர் வராது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இருக்கும். பெட் வந்து பார்த்தீங்கன்னா சரி இருக்காது. பெட் பக்ஸ் இருக்கும். பெட் ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கா இருக்கும். இந்த மாதிரி கிளீன்லினஸ் இருக்காது. ஓகே. அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டே பண்ணக்கூடாது. ம். நான் கஸ்டமர்ஸும் சொல்றது என்னன்னா, தயவு செய்து நீ மேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டாருக்கும் 3 ஸ்டாருக்கும் மேல வந்து ரூ. 1000 தான் டிஃபரன்ஸ். ஆ. ஓகே. 8 மணி நேரம் நீ சாலிடா வந்து பார்த்தீன்னா, நீ வந்து நல்ல டீப் ஸ்லீப் எடுத்தா மட்டும் தான் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வெக்கேஷன ப்ராப்பரா வந்து ஒரு 12 ஹவர்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். பிகாஸ் நெக்ஸ்ட் டே 12 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்ல தான் இருக்க போறீங்க. கரெக்ட். சைட் சீயிங் போறீங்க, என்ஜாய் பண்ண போறீங்க. உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் நைட் வந்து ஸ்லீப் ஒழுங்கா இல்ல அப்படின்னா, யூ வில் நாட் பி ஏபிள் டூ என்ஜாய் யுவர் வெக்கேஷன். கரெக்ட்டா? வெறும் அந்த ரூ. 1000க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த ரூ. 1000 சேவ் பண்ணிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ரெஸ்டாரண்ட்லயோ இல்ல வந்து பார்த்தோன்னா, ஒரு காஃபி ஷாப்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவோம். அதனால நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் யுவர் ஹோட்டல்ஸ். அங்க இருந்து நல்ல ஹோட்டல்ஸ் ஆமா. நல்ல ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா 3 ஸ்டார் அண்ட் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க உங்க டிராவல் ஏஜென்ட் எங்க நம்ம கம்பெனில மட்டும் இல்ல. வேற எந்த கம்பெனில நீங்க ஹோட்டல்ஸ் ஐட்நெட்ல வாங்குனாலும் அந்த ஹோட்டல்ஸ கூகுள்ல ரிவ்யூ பண்ணி பாருங்க. கரெக்ட். கூகுள் ரிவ்யூஸ படிச்சு பாருங்க. உங்களுக்கு அதே பிரைஸ் ரேஞ்சில ஹோட்டல்ஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கறதுக்கு எல்லாருமே குடுப்பாங்க. ஆனா நீங்க அது வந்து சரியா நம்ம ரிசர்ச் பண்ணாம அவங்க குடுக்குற ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி போயிட்டு அந்த அந்த ரிசர்ச்லாம் பண்ணி தான் நம்ம குடுக்குறோம். கரெக்ட்டா? அப்படி இருந்தாலுமே உங்க சைடுல இருந்து ஒரு வாட்டி வந்து அந்த ஹோட்டல்ஸ ரிசர்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் நான். தாய்லாந்துல இந்த ஹாஸ்டல் கல்ச்சர்ஸ்லாம் நெறைய பார்த்துருக்கேன். இப்ப இந்த சோலோவா டிராவல் பண்றவங்க, இந்த பேக் பேக்கர்ஸ்க்குலாம் நீங்க வந்து ஹாஸ்டல் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? இல்ல இந்த ஹோட்டல்ல புக் பண்றது பெஸ்ட்டா? யார் டிராவல் பண்றாங்கன்றது இருக்கு. ஓகே. கரெக்ட். இப்ப பசங்களா டிராவல் பண்றாங்க. ஒரு 2 பேர் டிராவல் பண்றாங்க. பட்ஜெட்டா டிராவல் பண்றாங்க. பேக் பேக்கர்ஸ் அப்படின்னா நெறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு. ம். டார்மெட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நல்ல டார்மெட்ரிஸ் நெறைய இருக்கு. வொர்த்தான டார்மெட்ரிஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பு, அதுக்கப்புறம் யுஎஸ்லேருந்து தான் வந்து பேக் பேக்கர்ஸ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை கவர் பண்ணுறதுக்கு 21 டேஸ், 25 டேஸ், 45 டேஸ்லாம் வராங்க. ஓகே. கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, வியட்நாம் இது எல்லாமே 4 கண்ட்ரியை வந்து பார்த்தோன்னா ஒரு 25 டேஸில் கவர் பண்ணுறாங்க. அவங்க 25 டேஸ் கவர் பண்ணுறாங்க. ஒரு ஒரு $2,500 or $3,000 வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டாம்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்குறாங்க. ஹாஸ்டல்ஸில் தங்குறாங்க. நல்ல ஹாஸ்டல்ஸ் இருக்கு. பேங்காக்ல எடுத்தோன்னா இந்த கோசான் ரோடு. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து சிலோம். இந்த ஏரியா எல்லாம் ஹாஸ்டல்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட் ஷேரிங், 4 பெட் ஷேரிங். ஓகே. இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க 4 பேரு. உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த என்டையர் ரூமே கிடைச்சிரும் அந்த 4 பெட் ஷேரிங்ல. கரெக்ட். ஹாஸ்டல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இன்னும் சீப்பா வேணும்னா ஷேர்டு பாத்ரூம்ஸ். இல்ல கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடா ஹாஸ்டல்ஸ் வேணும், பிரைவேட் பாத்ரூம்ஸ் வேணும்னா பிரைவேட் பாத்ரூம்ஸோட ஹாஸ்டல்ஸ் இருக்கு. கோசான் ரோட்ல இருக்கு, சிலோம்ல இருக்கு பேங்காக்ல. ஃபுக்கட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுக்கட் ஓல்ட் டவுன் அங்கேயும் இருக்கு. பட்டாங்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் இருக்கு. பட்டையால மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ் வந்து பட்டையால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்பேர்ட் டு பேங்காக் அண்ட் ஃபுக்கட் வரைக்கும் பட்டையால வந்து சேஃப்டி கொஞ்சம் கம்மி ஹாஸ்டல்ஸ்ல. ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா பேக்ல இருக்கிற ஐட்டமை திருடிடுவாங்க. இல்லனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் நீங்க வச்சுட்டு போனீங்கன்னா அது இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால பட்டையால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ்க்கு பதில் ரூம்ஸா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஊர்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு பட்டையால. இப்ப இந்த மாதிரி குரூப்பா, ஃபேமிலியா நம்ம போறதுக்கு இந்த ஹோம் ஸ்டேஸ், வில்லா மாதிரி ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்கா? நெறைய இருக்கு. எஸ்பெஷலி வந்து பட்டாயா அண்ட் ஃபுக்கட்ல எக்கச்சக்க பிரைவேட் வில்லா இருக்கு. பிரைவேட் வில்லா வித் ஸ்விம்மிங் பூலோட பிரைவேட் வில்லா இருக்கு. ஒரு 10 பேர் ஃபேமிலியா போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 ஃபேமிலி ஒரு 10, 12 பேர் போறோம் அப்படின்னா 4 பெட்ரூம் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா அழகா எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ 12 பேர் போகும்போது கம்ப்ளீட்டா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறோம். வில்லா தனியா இப்போ வெளிய இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகே. சில வில்லால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு குடுக்கறதுக்கு மெயினும் இருப்பாங்க. காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீயிங் போயிட்டு திரும்பி ஈவினிங் வந்து வில்லால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ டின்னர் பண்ணி கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லா அந்த ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி ஸ்டாஃப்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் பார்பிக்யூ டின்னர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட்டையால வில்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபுக்கட்ல வில்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு. கோசமில வில்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஃபேமிலி ஒரு 8 பேருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா போனா தான் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா வர்த். இந்த 2 பெட்ரூம் வில்லாக்கும் 3 பெட்ரூம் வில்லாக்கும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா 2 பெட்ரூம் வில்லாக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி நான் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் சொல்றது ஒரு 8 பேருக்கு மேல இருந்தானா ஒரு 4 பெட்ரூம் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தா காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தா இருக்கும். காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பட்டையா மாதிரி இருக்கு. அதாவது ஃபுக்கட்டை கம்பேர் பண்ணும்போது பட்டையால வந்து பார்த்தோன்னா பிரைவேட் பூல் வில்லாஸ் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தி. கரெக்ட். காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கம்மி. கரெக்டா? ஸோ அதனால வந்து பட்டையா வந்து பார்த்தீங்கன்னா வில்லாஸ்க்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டு. ஃபேமிலிஸாக போகிறோம், ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 10, 12 பேர் போகிறோம் அப்படின்னா பிரைவேட் பூல் வில்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தாராளமாக எடுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இந்த பேச்சுலர் பார்ட்டிஸ்லாம் போகிறது,
இந்த யாட்ச் எடுத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமா. அந்த யாட்ச் பத்தி சொல்லுங்க. ஸோ யாட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து தாய்லாண்டில் வந்து பார்த்தோன்னா 2 இடத்துல வந்து பார்த்தோன்னா யாட்ச் எடுக்கலாம். ஓகே. ஓகே. ஒன்று ஃபுக்கெட்டில், இன்னொன்று பட்டாயால. ஓகே. ஓகே. இந்த யாட்ச் வந்து பார்த்தோன்னா 2 விதமாக இருக்குது. ஓகே. ஒன்று கட்டமரான் யாட்ச். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய அந்த ஒரு கம்பி மாதிரி இருந்து ஒரு இது மாதிரி இருக்கும். அது வந்து கட்டமரான் யாட்ச். இன்னொன்று சூப்பர் யாட்ச். அதில் வந்து பார்த்தோன்னா அந்த இதெல்லாம் இருக்காது. எனக்கு அது பேர் தெரியல ஆக்சுவலாக. ஒரு கொடி மாதிரி செயிலிங் மாதிரி இருக்குல்ல, அது ஒன்று கட்டமரான் யாட்ச், இன்னொன்று சூப்பர் யாட்ச். சூப்பர் யாட்ச் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ஜாஸ்தி. அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உனக்கு 80,000 பாட் 90,000 பாட் போயிடும். ஆனால் ஒரு கட்டமரான் யாட்ச் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா 25,000 பாட்லேருந்து ஸ்டார்டிங்கு. ஃபுக்கட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபுக்கட் மெரினா இருக்குது, பட்டாயா மெரினா இருக்குது. இந்த 2 இடத்துல இருந்தால் வந்து பார்த்தோன்னா அந்த யாட்ச் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கிளம்பும். ஓகே. ஸோ யாட்ச் வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கு நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. 5 ஹவர்ஸ் இருக்குது, 8 ஹவர்ஸ் இருக்குது, ஓவர் நைட் யாட்ச் இருக்குது. ஓகே. ஓவர் நைட் யாட்ச் வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எடுக்க மாட்டாங்க. 5 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ். ஓகே. இப்போ நீ ஒரு 8 ஹவர்ஸ் ஃபேமிலியோட போகிறோம், கிட்ஸோட போகிறோம் அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸ் யாட்ச் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி, இல்லை மத்தியானம் ஒரு 12 மணிலேருந்து ஈவினிங் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 6 மணி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா யாட்ச் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அந்த யாட்ச்சில் வந்து பார்த்தோன்னா உனக்கு அந்த ஸ்லைடர்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஜெட்ஸ்கி, அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். கடல்லே வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் போடுற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஸ்குவிட் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு கேப்டன் க்ரூஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இருக்கும். டிரான்ஸ்போர்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். யாட்சை ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். ஆல்கோஹால் வேணும்னா ஆல்கோஹால் வந்து 7-11லேருந்து வாங்கிக்கலாம். ஃபுட்டு வேணாலும் இந்தியன் ஃபுட் வந்து பார்த்தோன்னா வாங்கி நம்ம வந்து பார்த்தோன்னா யாட்ச்கே வந்து பார்த்தோன்னா டெலிவரி பண்ண வச்சிடலாம். எல்லாமே வந்து பார்த்தோன்னா அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பேச்சுலர் பார்ட்டிக்குனா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா தாய் டான்சர்ஸு, வெள்ளி டான்சர்ஸு, அதுக்கப்புறம் டிஜே, இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கெட்டமரான் யாட்ச் வந்து சைஸ் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கு. அப் டு 45 பீப்புள் ஹோல்ட் பண்ற மாதிரியான பெரிய கெட்டமரான் யாட்சும் இருக்கு. 15 to 20 பீப்புள் ஹோல்ட் பண்ற மாதிரியான ஸ்மால் கெட்டமரான் யாட்சும் இருக்கு. ஸோ இந்த ஸ்மால் கெட்டமரான் யாட்ச் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 பாட்டு, 5 மணி நேரம், மத்தியானம் 2 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும். அவ்வளோதான். அந்த 5 மணி நேரம் பீரியட் தான். 5 மணி நேரம் இல்லைன்னா இந்த ஓவர் நைட் எடுத்துக்கலாம். 8 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஓவர் நைட் எடுத்துக்கலாம். 5 ஹவர்ஸ் யாட்ச்ன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு சஃபிஷியன்ட் டைம். ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, ஒரு பேச்சுலர் பார்ட்டிஸ் போகிறதுக்கு, இல்லை ஃபேமிலிஸாக வந்து பார்த்தோன்னா ஒரு சன்செட்டை பார்க்கறதுக்கு ஒரு 2 மணிக்கு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு சின்ன மங்கி ஐலாண்ட் மாதிரி போயிட்டு அங்கே ஐலாண்டில் வந்து பார்த்தோன்னா ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு ஸ்னார்க்லிங் பண்ணிட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு 5:30-6 மணிக்கு வந்து சன்செட் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து பார்த்தோன்னா 7 மணிக்கு வந்துடலாம். ஓகே. இப்போ அதே மாதிரி இந்த கப்புலாக ஹனிமூன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுற நிறைய கஸ்டமர் இருக்காங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் வந்து இந்த லக்ஸுரி யூனிக் ஸ்டேஸ்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. லைக் இந்த பிரைவேட் பூல் வில்லா, ஜங்கிள் ஸ்டே, பபுள் ஸ்டே அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுங்கள், எங்கே அதெல்லாம் நிறையா நம்ம வந்து பார்க்கலாம்? சொல்கிறேன். கப்புள்ஸு லக்ஸூரியா ஒரு யூனிக்கான ஸ்டே ஆப்ஷன்ஸ் என்னன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாங்மாய் சாங்ராய் தான். அந்த எலிஃபென்ட் ஸ்டே. ஆமாம், நார்தர்ன் பார்ட்டுக்கு போயிடணும். அங்கே 2 இருக்கு. ஒன்று சாங்மாயில் வந்து பார்த்தோன்னா அந்த எலிஃபென்ட் ஸ்டேன்னு ஆப்ஷன் இருக்கு. 3 பாக் எலிஃபென்ட் ஸ்டே. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தோன்னா கொடுக்கலாம். அங்கே வந்து பார்த்தோன்னா உனக்கு எலிஃபென்ட் வந்து ரூமுக்கே வந்து பார்த்தோன்னா வரும். உன்னோட ஜன்னலில் வந்து பார்த்தோன்னா அந்த தும்பிக்கையை வச்சுட்டு காலைல வந்து பார்த்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட் கேட்கும். அது ஒரு ஆப்ஷனு. செகண்ட், சாங்மாயில் வந்து பார்த்தோன்னா அந்த பபுள் ஸ்டேஸ் இருக்கு. நீங்கள் வந்து இந்த கொடைக்கானலில் வந்து பார்த்தோன்னா லக்ஸ் கிளாம்ப்னு வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த கண்ணாடி கூண்டு மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி வந்து சாங்மாயில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது பேர் பபுள் ஸ்டே. இது 2. அதுக்கப்புறம் கோசமி பக்கம் வந்து அப்படின்னா நிறைய பிரைவேட் பூல் உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, லக்ஸுரியா வந்து பார்த்தோன்னா பிரைவேட் பூல் ஆப்ஷன்ஸ் இருக்கு கோசமி பக்கம். இது 3. 4வது ஃபுக்கட்டுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு ஏரியா இருக்கு, கௌசாக் அப்படின்னு. ஃபுல்லாக ஜங்கிள், ஒரு அமேசான் காடு மாதிரி. ஜுராசிக் மூவி கூட அங்கே தான் எடுத்தாங்க. அது அங்கே எடுத்தாங்களான்னு தெரியாது. ஆனால் வந்து பார்த்தோன்னா அந்த அவதார் மூவியில் இருக்கிற மாதிரி வந்து ஏஐயில் ஜென்ரேட் பண்ண மாதிரி இருக்கும் கௌசாக் ஏரியா. கௌசாக் வந்து பார்த்தோன்னா நேஷனல் பார்க் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் ஸ்டேஸ் இருக்குது. சூப்பர்பான லொக்கேஷன். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு யூனிக்காக கப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அவங்க மெமரபுளாக வந்து பார்த்தோன்னா இருக்கும். இந்த பிரைவேட் ஐலாண்ட் ஸ்டேஸ்லாம் இருக்கா? பிரைவேட் ஐலாண்ட் ஸ்டேஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய இருக்குது. எனக்கு வந்து பார்த்தோன்னா ஞாபகத்தில் 2 ஐலாண்ட் சொல்கிறேன். ஒன்று ஃபுக்கட்லேருந்து வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா பார்சிலோ கோகனட் ஐலாண்ட் ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பிரைவேட் ஐலாண்ட் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. நீ ஃபுக்கட்லேருந்து ஒரு லாங் டெயில் போட் எடுத்து போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா தாய்லாந்து கம்போடியா பார்டரில் வந்து பார்த்தோன்னா கோகூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த கோகூட் ஐலாண்டில் வந்து சொனேவாகிரி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த சொனேவாகிரி வந்து பார்த்தோன்னா அவங்க ஒரு பிராண்டட் ப்ராப்பர்ட்டி. மால்டீவ்ஸ்லாம் கூட வந்து பார்த்தோன்னா பிரைவேட் ஐலாண்டர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த அவங்க வந்து பார்த்தோன்னா கோகூட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்கே நீ வந்து பார்த்தோன்னா பிரைவேட் ஜெட்டில் தான் வந்து பார்த்தோன்னா போகணும். பேங்காக்ல இறங்கிட்ட அப்படின்னா நீ அங்கே சொனேவாகிரியில் புக் பண்ணிட்ட அப்படின்னா பேங்காக்ல இறங்கினோடனே அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உன்னை பிரைவேட் ஜெட் டெர்மினலுக்கு மூவ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா பிரைவேட் ஜெட்டில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த சொனேவாகிரிக்கு வந்து பார்த்தோன்னா லேண்ட் ஆக அந்த கோகூட்டில் வந்து பார்த்தோன்னா தனியாக ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பே வந்து பார்த்தோன்னா போட்டு வச்சிருக்காங்க.
இந்த ரிசார்ட்ல தங்குறவங்களுக்கு இறங்குறதுக்கு ஏர் ஸ்ட்ரிப். ம். ஸோ அந்த பிரைவேட் ஜெட்ல வந்து அந்த சொனேவாகிரி ஏர் ஸ்ட்ரிப்ல வந்து இறங்கிட்டு அங்க இருந்து வந்து பார்த்தோன்னா உன போட்ல வந்து பார்த்தோன்னா சொனேவாகிரிக்கு ப்ராப்பர்ட்டி கூட்டு போவாங்க. இது செம்ம லக்ஸுரி ஃபீல் இருக்கு. ஆமா. நம்ம பிரைவேட் ஜெட்ல நம்ம எப்போ போறது? இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் புக் பண்ணா நம்ம பிரைவேட் ஜெட் ஈஸியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆமா. உனக்கு வந்து ஒரு 3 நைட்ஸ் தங்குறேன்னா ஒரு 3 lakhs 3.5 lakhs வந்து பார்த்தோன்னா வரும். அது கொஞ்சம் காஸ்ட்லியா. இதுல அந்த சொனேவாகிரியில என்ன தெரியுமா ஹைலைட்? உனக்கு வந்து ஃபுல்லா ஜங்கிள். ஓகே. மவுண்டன்ஸ்க்கு நடுவுல தான் வந்து பார்த்தோன்னா சொனேவாகிரி ரிசார்ட் இருக்கு. ஓகே. அங்க வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்கும். அந்த ட்ரீ ஹவுஸ்ல வந்து நீ ஹேங்கிங்ல வந்து பார்த்தோன்னா உனக்கு டைனிங் வந்து பார்த்தோன்னா வச்சிருப்பான். ஓகே, ஓகே. நான் நெறைய வீடியோஸ் அது பார்த்திருக்கேன். வந்து எப்படி இருக்கும்னா வந்து பார்த்தோன்னா ஒரு பானை மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கும். இது வந்து ஹேங்கிங் இது. இதுக்குள்ள ஓகே. வந்து பார்த்தோன்னா 4 பேர் உட்கார்ற மாதிரி டைனிங் ஆப்ஷன் இருக்கும். ஓகே. உனக்கு சர்வ் பண்ற வெயிட்டர் இருக்கான்ல, அவன் வந்து ஜிப் லைன்ல தான் வந்து சர்வ் பண்ணிட்டு போவான். பயங்கரம். அந்த குருவி கூடு மாரி குருவி இருக்கும். கூடு மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. குருவி கூடுக்குள்ள பார்த்தோன்னா அந்த 4 பேர் நம்ம உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கும் டைனிங். அவன் வந்து பார்த்தோன்னா ஜிப் லைன்ல வந்து சர்வ் பண்ணிட்டு போவான். சூப்பர், சூப்பர், சூப்பர்.